அன்னைக்கு ஹீரோ கிட்ட கேட்டீங்க, இப்படி அவங்களை தூக்குறீங்க, அவங்களுக்கு எவ்வளவு வெயிட், அது ஒரு ஃபர்ஸ்ட் பாடி ஷேப். அது ஒரு ஸ்டூபிட் क्वेश्चन தாங்க. நான் உங்கள்கிட்டயே சொல்றேன், அது ஒரு ஸ்டூபிட் क्वेश्चन தாங்க. அது என்ன கேள்வி அது? நெக்ஸ்ட் நீங்க வேற என்னலாம் கேட்பீங்க? நீங்க இப்படி செக்ஷுவலைஸ் பண்றீங்க ஒரு ஃபீமேல் கேரக்டர்ஸ். ஜர்னலிசமே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பண்றது ஜர்னலிசமே இல்ல. உங்க ப்ரொஃபஷனுக்கு அது ஒரு டிஸ்கிரேஸ். I'm being targeted just because I'm a woman. நீங்க ஒரு பொம்பளை அந்த ஒரு பேசிக் ரெஸ்பெக்ட் காமிக்காம என்ன வச்சு கத்துறீங்க நீங்க. நான் என்னோட டேலண்ட தான் நான் பேச வைப்பேன். I don't need your validation. எல்லாருக்கும் வணக்கம். பிரஸ் உங்க சப்போர்ட் எங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காது. we are very grateful for that. ஸோ அதர்ஸ் படம் நீங்க பார்த்தது மாதிரி ஒரு கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம், சென்சிட்டிவான ஒரு டாபிக் பத்தி பேசியிருக்கோம். இப்போ நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் அந்த டைட்டிலோட அதோட மீனிங், எதுக்கு, ஏன் இந்த டைட்டில். ஸோ எனக்குமே இப்படி இப்படி இருக்கிற கேரக்டர்ஸ் அண்ட் இந்த சப்ஜெக்ட் சொசைட்டி வரைக்கும் ரீச் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஷோ ப்ரெஸ் ஷோ முடிச்சு ஒரு நல்ல ஒரு அக்செப்டன்ஸ் வந்திருக்குன்னு ஒரு ஃபீலிங் இருக்கு. அண்ட் எனக்கு பெர்ஃபார்மன்ஸஸ் ஒன்றுன்னா, ஐ மீன் ஒரு கேரக்டர் ஒரு சஸ்பென்ஸாக வச்சிருக்கோம். அது பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பட் அந்த ஒரு பர்சனுக்குமே தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக இருக்க போகுது. அண்ட் அஃப்கோர்ஸ் டாக்டரா நீங்க நேச்சுரலா இருந்தது. நீங்க உண்மையிலே மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கீங்களான்னு ஒருத்தர் கேட்டார். அது எல்லாமே அபின் சாரோட கைடன்ஸ். அண்ட் ஸோ எனக்கு ஆஸ் அன் ஆக்டர் ரொம்ப என்ரிச்சிங்கா இருந்தது. அண்ட் ஐ திங்க் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு புது ஹீரோ வந்திருக்காரு, ஆதித்யா மாதவ். ப்ளீஸ் சப்போர்ட் ஹிம். பிகாஸ் அந்த டேலண்ட் இருக்கிற ஒரு என்ன ஆக்டருக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரணும். ஸோ இன்னும் நிறைய டைரக்டர்ஸ் இந்த படம் பார்த்து அவர் அப்ரோச் பண்ணுவாரு. ஸோ I think he'll be an asset to the industry. We got two people, one director and one hero to the added to the industry. So I'm very happy to have been a part of their beginning. Thank you. இப்படி பண்ணணும் அப்படிங்கறது ஆக்சுவலி அப்படியெல்லாம் பிளான் இல்லை. எடிட் முடிச்சுட்டு எனக்கு அதுக்கப்புறம் நான் 50 வாட்டி படம் பார்ப்போம், எடிட் பண்ணி திருப்பி பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல அதுக்கு பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஃபிளாஷ்பேக் அந்த போர்ஷன்ஸ் பண்ணும்போது எனக்கு தோணுச்சு இங்க எங்கேயாவது கரெக்டா இருக்குமோ அப்படின்னு. ஆனா பிளேல எனக்கு அந்த நேரம் தோணும். ஆக்சுவலி என்னன்னா இப்போ பேசலாம். அதாவது இப்போ ஒருத்தங்களை பிடிக்கிறது ஹைட் வெயிட் பார்த்துட்டேன் நான் நம்புறது. ஏன்னா நீங்கதானா வெயிட் பத்தி என்ன தப்பா கேக்குறேன்? நீங்க வெயிட் கேட்டீங்க, நீங்க தானே வெயிட் கேட்டீங்க. உங்க வெயிட் என்ன? இங்க தமிழ் சினிமா என்ன ஒரு ஜேர்னலிஸ்டா இருக்காங்க. வேலை பார்த்தாலும் ஒரே ஒரு எல்லா பத்தி யூடியூபரா இங்க வர சார் சப்போர்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? நான் எந்த தப்பாவும் கேட்கறேன், எல்லாம் வழக்கமா கேட்கிறேன். வெயிட்ட கேட்டா உடனே ஏன் வீட்டை கேட்கிறீங்க? நான் நடிக்கிறேன், நான் நடிக்கிறேன். அவர் கூப்பிடாரு சிரமமா இருக்குதா? ஏன்னா ஒரு தமிழ் புரியல. இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். என்ன இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்? கொஞ்சம் பூசி நான் கேக்குறேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு நீங்க என்ன கேட்டீங்க. சார் ஒரே நிமிஷம் முடிச்சிட்டு நான் சொல்றேன். பூசி மொழி மாதிரி இருக்கிறாங்க. என்ன இருக்கிறாங்க? இங்க புஷ்போட சரிதான் கொண்டாந்து இங்க பூசி மொழி மாதிரி இருக்கிறாங்க. அப்படிலாம் சொல்லல நீங்க. ஹீரோயின் வெயிட் என்னன்னு கேட்டீங்க. அது ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லான கேள்வி. நான் உங்கள்கிட்ட டைரக்டா சொல்றேன்.
அவரு சொல்லி முடிக்கட்டும், நான் பேசுறேன். சொல்லாமா? நீங்களும் சொல்லிட்டீங்களா? ஆமா, அன்னைக்கே சொல்ல வேண்டிய விஷயத்த சரி. அவங்க இல்ல நீங்க சரி சரி, நீங்க கேள்வி கேட்டு முடிச்சா எனக்கு பேச முடியும். ஒரே நிமிஷம். சரி, நீங்க பிரஸ் மீட் எங்க படத்தை இல்ல சார் புரியுது. ஓகே, நான் இப்ப சொல்லலாம். என்ன சொல்ல பேச விடலன்னா நான் எப்படி பேசுறேன்? நான் பேச விடலாமா சார்? நான் நீங்க பேச விடல என்ன? சரி, நீங்க அன்னைக்கு ஹீரோ கிட்ட கேட்டீங்க, அவங்க இப்படி இப்படி அவங்க தூக்குறீங்க, அவங்களுக்கு எவ்வளவு வெயிட், அது ஒரு ஃபர்ஸ்ட் பாடி ஷேப். அது பாடி ஷேப். நீங்க பேசும்போது நான் உங்களை இன்டரப்ட் பண்ணல, நான் பேசுறேன், நீங்க இன்டரப்ட் பண்ணாதீங்க. அதான் டைரக்டரோட சாய்ஸ்ங்க, நீங்க யாருக்கு அது கேக்குறதுக்கு? சரி, நீங்க நடத்துங்க. இல்ல, அது ஏன் சாய்ஸ் இல்ல, நான் ஏன் வெயிட் அவங்க எவ்வளவு வெயிட்னா அது ஒரு ஸ்டூபிட் क्वेश्चन தாங்க. நான் உங்களுக்கே சொல்றேன், அது ஒரு ஸ்டூபிட் क्वेश्चन தாங்க. அது என்ன கேள்வி அது? சார், நீங்க அது என்ன கேள்வி? நான் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா கேக்குறேன் சார். நான் உங்களை ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுறீங்க, நீங்க கத்துறீங்க என்கிட்ட. நீங்க தான் மரியாதை காமிக்கல. ஒரே நிமிஷம் நான் ஒரே நிமிஷம் சார். அவர் பேசி ஒரே நிமிஷம். நான் ஐ எம் தி ஒன்லி வுமன் இன் திஸ் பிளேஸ். இப்படி கத்துறாரு, இவ்ளோ தேர் இஸ் நோ வுமன் ஹியர். I am being targeted just because I am a woman. நீங்க ஒரு பொம்பளை அந்த ஒரு பேசிக் ரெஸ்பெக்ட் காமிக்காம என்ன வச்சு கத்துறீங்க நீங்க. ஆமா, அப்புறம் அப்படி ஒரு கேள்வி கேட்டா நான் அன்னைக்கு ஒன்னும் சொல்லல சார். அன்னைக்கு நான் ஒன்னும் சொல்லல, நான் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணேன். சரி, அது நான் அந்த கேள்வி ப்ராசஸ் பண்றதுக்கே அந்த டைம் எடுத்துக்கு, அதனாலதான் அன்னைக்கு நான் ஒன்னும் சொல்லல. ஆனா என்ன, அது ஒரு மென்டல் ஹெல்த். சார் நான் சொல்றேன், டோன்ட் இன்டரப்ட் மீ. நான் சொல்றது every woman has a different body type. என்னோட பிரச்சனை உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு ஹார்மோனல் பிரச்சனை இருக்கு. எனக்கு சார், அது என்ன பத்தி கேட்டா சொன்னா எனக்கு ஒரு ஒபினியன் இருக்காதா? ஆமா, அதுக்கு நான் ஜீரோ சைட்ல இருக்கணுமா? சரி, என்ன தப்பா? அது தப்புதான் சார். நீங்க பாடி ஷேம் தான் பண்ணீங்க, அது தப்புதான். லைக் ஐ வுட் லைக் டு டேக் திஸ் ஆப்பர்சூனிட்டி. இல்ல, நான் மன்னிப்புலாம் கேட்க மாட்டேங்க. ஹலோ சார், நீங்க தான் மன்னிப்பு கேட்கணும். சார், நீங்க யூ ஆர் நாட் டூயிங் அஸ் a favor. ஓகே, நாங்க ஒரு படம் பண்ணிருக்கோம். நான் செய்யல, ஏன்னா படம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆனா அவங்க பேச திருப்பி ஆமா சார், அந்த வார்த்தை ஒரு இமேஜ் இல்ல போட்டு பாராட்டி இல்ல, அவங்க தான் உங்க தமிழ் தெரியுமா? வெயிட் உங்களுக்கு தெரிஞ்சிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க என்ன பண்றீங்க? ஏன் வெயிட் உங்களுக்கு தெரியும்? அதுதானே உங்க கேள்வி. ஏன் அவங்க வெயிட் என்ன? அது என்ன ஒரு கேள்வி? இங்க இருக்கிற யாருக்கெல்லாம் எப்படி அது படத்துக்கு ரெலவெண்டா? அது ரெலவெண்டா இல்ல, படத்துக்கு அது ரெலவெண்டாவே இல்ல. என்னோட வெயிட் தெரிஞ்சுட்டு நான் அது என்னோட சாய்ஸ்ங்க. நான் குண்டா இருப்பேன், நான் ஒரு 80 கிலோ இருப்பேன். அது நான் என்ன பண்ணுவேன்? நான் என்னோட டேலண்ட்டை தான் நான் பேச வைப்பேன். ஐ டோன்ட் நீட் யுவர் வேலிடேஷன். ஓகே, ஐ அம் வொர்க்கிங் ஹார்ட். என்னோட கரியர் டைம்லைன் பாத்தீங்கன்னா, ஐ have chosen characters that are career oriented. நான் I don't want to be a commercial heroine. என்ன ஓகே இல்லமா அவங்க கத்துறாரு எல்லாரும். I have a perspective, right? Everyone is silencing me here. நீ என்ன சொல்லிடு. அது எப்படி இன்டர் பண்ணிட்டு கத்திக்கிட்டே இருக்காரு? I am saying to all the press here, with all due respect, நீங்க எல்லாரையும் நான் generalize பண்ணல. I am not generalizing, but normalizing body shaming.
அது ஏன் ஒரு ஆக்ட்ரஸஸ்க்கு எப்பவுமே ஃபீல் ஆகுது, எப்பவுமே அது கேள்வி ஏன் வந்துட்டு இருக்கு? என்னோட வெயிட் அன்னைக்கு அந்த பிரஸ் என்னோட வெயிட் கேட்டாங்க. என்னோட வெயிட் இந்த படத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு ஹீரோ கிட்ட கேட்பாங்களா என்ன வெயிட்னு? ஒரு ஹீரோ கிட்ட கேட்பாங்களா என்ன வெயிட்னு? அது எனக்கு காமெடியா தோணல. அது என்ன பத்தி கேட்டாங்க, நான் பேசுறேன். அது எனக்கு அப்படி தோணல, அது ரெலவென்ட்டாவே இல்ல. ஒரே நிமிஷம் என்னோட கேரக்டர் பத்தி ஏதாச்சும் கேட்டாங்களா அந்த பிரஸ் மீட்ல? 96 இல்ல அதர்ஸோட கேரக்டர் பத்தி ஒண்ணும் கேட்கல. நான் ஒரு டாக்டரா, நீங்க எல்லாரும் கத்திக்கிட்டே இருந்தா நான் எப்படி பேசுவேன்? அதர்ஸோட பிரஸ் மீட்ல நான் பண்ண டாக்டர் மதுமிதா கேரக்டர் பத்தி 0 questions. நான் பண்ண பிளாட்டுக்கு எவ்வளவு, நான் கேரக்டருக்கு என்ன பண்ணிருக்கேன் அதெல்லாம் தெரிய வேணாம். சாருக்கு என் வெயிட் தான் தெரியணும். அது எப்படி தப்பா இல்லாம இருக்கு? அது கியூட்டா இருக்கு, பப்ளியா இருக்கு, அதெல்லாம் எனக்கு தெரிய வேணாம். ஹீரோ கிட்ட கேக்குறாரு என்னோட வெயிட் என்ன, என்கிட்ட எதுவும் கேட்கல. என்கிட்ட கேரக்டர் பத்தியும் படத்தை பத்தியும் எதுவும் கேட்காம டைரக்டா இன்டைரக்டா கேக்குறீங்க என் வெயிட் என்ன. அது எப்படி கரெக்டா இருக்கும்? அது தப்புதான், அது ஸ்டூபிட் क्वेश्चन தான். அதனாலதான் நான் இப்ப ரியாக்ட் பண்றேன். அவங்களை எப்படி தூக்குனீங்க? நெக்ஸ்ட் நீங்க வேற என்னலாம் கேட்பீங்க? நீங்க இப்படி செக்ஷுவலைஸ் பண்றீங்க ஒரு ஃபீமேல் கேரக்டர்ஸ். அது எப்படி கரெக்டா இருக்கும்? என்ன அது நீங்க இங்கிலீஷ்ல கேட்டீங்க என்ன வெயிட்னு. என்ன எனக்கு தமிழ் தெரியாது, நான் இங்கதான் படிச்சது. அப்படி ஜஸ்ட் எனக்கு எல்லாம் தெரியும். இது ஜர்னலிசமே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பண்றது ஜர்னலிசமே இல்ல. உங்க ப்ரொஃபஷனுக்கு அது ஒரு